வணக்கம். செல்வகுமாரின் வரக்கூடிய நாட்களிலே, அதாவது இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலம், அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் அறுவடையை எப்படி செய்யலாம், விதைப்பு பணியை எப்பொழுது மேற்கொள்ளலாம், வானிலை எப்படி இருக்கும், மழை எப்படி, இடைவெளி எப்பொழுது, இது தொடர்பான விரிவான அறிக்கையை பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எதிர்பார்த்தது போலவே கடலோர பகுதிகளில் அதிகாலையில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு. தூறலாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு, அதனை ஒட்டியுள்ள தடா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் நல்ல மழை. சென்னையிலும் தற்பொழுது தூறல் மற்றும் மேகமூட்ட வானிலை எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும். கோடியக்கரை முனை மற்றும் டெல்டாவில் கூட ஆங்காங்கே தூறல், சாரல், மேகமூட்டம் எல்லாம் நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில இன்றைய மழைப்பொழிவு, இன்றைக்கு 21ஆம் தேதி மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி கடலோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். விருதுநகருக்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், விருதுநகருக்கு வடக்கே தொடங்கி அருப்புக்கோட்டை, திருச்சுழி தொடங்கி ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை வரைக்கும் பெய்து வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் வடகடலோரம், டெல்டா மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி மற்றும் கோயமுத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், கோயமுத்தூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக வடக்கும் தெற்கும் கனமழை பொழிவு தெரிகிறது. சற்று கனமழை பொழிவு, அதாவது கோயமுத்தூர் வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி கண்டிப்பாக மழை உண்டு. இது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும் கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து தான் கடலோரத்துக்கு வரப்போகிறது. நள்ளிரவிலே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதிகாலையில் வழக்கம் போல இன்றைக்கு வடகடலோரம் கொடுப்பதை விட சற்று கூடுதல் மழை கடலோரத்தில், குறிப்பாக புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே நல்ல மழைப்பொழிவை நாளை அதிகாலையில் கொடுக்க இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு இப்படி பயணிக்க இருக்கிற இடத்துல நாளை அதிகாலையில் வேதாரண்யம், ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் முதல் பழவேற்காடு வரைக்கும் திருவள்ளூர் மாவட்ட கடலோரத்தில் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இந்த நிலையில் நாளை திங்கட்கிழமை 22ஆம் தேதி இதே போல தான். ஆனால் நாளை மதுரைக்கு வடக்கே தான் இருக்கும். இன்றைக்கு விருதுநகருக்கு வடக்கே, ஆனால் நாளை மதுரைக்கு வடக்கே காற்று பகுதிக்கு ஒதுக்குதல் இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் தான் காற்று பகுதிக்கு வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது. கோயமுத்தூர் வடக்கு இருக்கும், திருப்பூர் வடக்கு இருக்கும், நீலகிரி இருக்கும், ஈரோடு இருக்கும். அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இருக்கும். திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு இருக்கும், கொடைக்கானல் இருக்கும், மதுரை மாவட்ட வடக்கு ஓரம் இருக்கும், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். அரியலூர், பெரம்பலூர் இருக்கும், திருச்சி வடக்கு இருக்கும், திருச்சி மத்திய தெற்கு பகுதியெல்லாம் இருக்கும். இது ஒட்டுமொத்த வடவுள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளுக்கு நாளை நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. திங்கட்கிழமை மாலை இரவில் இப்படி நாளைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. அது இறுதியில் வடகடலோரம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கும் நாளை மழை இருக்கு. நாளை நள்ளிரவு மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு எல்லாமே நல்ல மழைப்பொழிவு தருகிறது. இப்போ நீங்கள் தான் திட்டமிட்டுக்கணும், அறுவடை இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு. ஆகவே ஒதுக்குதலும் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒதுக்குதலும் இருக்கும், மழையும் இருக்கும். ஆக இன்றைக்கு நேற்று வந்த மழை புதுக்கோட்டையில் செயலிழந்தது. இன்றைக்கு மழை டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் வரலாம். கண்டிப்பாக அதிகாலையில் வேதாரண்யம் பகுதிக்கு கொடுக்கும். இதுதான் நம்முடைய அறிக்கையோட சுருக்கம். சரி, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்கள் விருதுநகருக்கும் கொடுக்கும். அப்போ இன்னைக்கு விருதுநகர் இருக்கு, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் விருதுநகருக்கு உண்டு. விருதுநகர் முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உண்டு. ஆனால் காற்று பகுதிக்கு இருக்காது. காற்று பகுதிக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி உறுதியாகவே தெரியுது, கொஞ்சம் பரவலாகவே தெரியுது. ஏனென்றால் அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பொழுது வடமேற்கு வெப்ப நீராவி, அதாவது பரந்த வடிவிலே உருவாகும், ஆந்திர பிரதேசம் நோக்கி தெற்கு நோக்கி வரும். முதல்ல உருவாகக்கூடிய இடம் இப்போ மியான்மரில் இருக்கு, அடுத்து வங்கதேச கரைக்கு போகும், அப்புறம் மேற்கு வங்க கரைக்கு வந்து, அப்புறம் ஒடிசா கரைக்கு வந்து ஆந்திர பிரதேச கரைக்கு 23ஆம் தேதி வரும்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கு முன் சற்று பரந்த அளவிலே காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் என்பது டெல்டா மாவட்டங்கள் தாண்டி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதி வரைக்கும் கூட வரலாம். இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையும் 23ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய போகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவானாலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். எங்கே? கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும்.
சாரல் மழைப்பொழிவாக பாலக்காட்டு கணவாய் முக்கோணம் வரைக்கும் வந்து அவ்வப்பொழுது கொடுக்கும். ஆக 23ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைகிறது. பெங்களூரு, மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை, வெப்பசலன மழைப்பொழிவு, இணைந்த மழைப்பொழிவு கொடுக்கும். கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு மற்றும் திருப்பூர் வடக்கு ஓரம் மற்றும் மதுரை வடக்கு, திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி முதல் கடலோரம் வரைக்கும், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டம், மணப்பாறை உள்ளிட்ட பகுதி ஆங்காங்கே ஒதுக்கி, புதுக்கோட்டை மாவட்ட, சிவகங்கை, மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதியை காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதி உண்டு கண்டிப்பாக இருக்கும். அதற்கு வடக்கே போக போக பரவலான மழைப்பொழிவாக அரியலூர், பெரம்பலூரிலிருந்து சென்னை வரைக்கும், ஆந்திர எல்லையோர உள்ள திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை வரைக்கும் பரவலான மழைப்பொழிவு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை மயிலாடுதுறை உட்பட கொடுக்கும். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 24ஆம் தேதி புதன்கிழமையும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆக என்றைக்குத்தான் நாங்கள் அறுவடை செய்ய அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 23ஆம் தேதி டெல்டாவிற்கு வடக்கே தான் இருக்கும். அப்போ 24ஆம் தேதி டெல்டாவிற்கு வடக்கே தான் உறுதியாக தெரியுது. அதனால டெல்டா மாவட்டங்களில் புதன்கிழமை 24லேருந்து அறுவடையை தொடக்கலாம். ஆனால் குழப்பம் இருக்கும். இன்றைக்கு எப்படி பொழுது விடிந்த நேரத்தில் ஒரு மேகமூட்டம் இருக்கு, அப்படியே மெல்லிய தூறல் ஒரு சில இடங்களில் விழுந்ததல்லவா, இப்படியே ஆங்காங்கே தூறலை கொடுக்கும், மேகமூட்டம்லாம் இருக்கும் 24ஆம் தேதி புதன்கிழமை. ஆனால் அன்றைய மாலை இரவு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வடக்கேத்தான் இருக்கும். மயிலாடுதுறையிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கும். 25ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் ஆங்காங்கே தூறல் சாரல் இருக்கும். ஏன்னா 25ஆம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் பொழுது தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை போடும். அது நனைக்கும் மழைப்பொழிவு கூட ஒரு சில இடங்களில் கொடுக்கும். கன்னியாகுமரியில் கண்டிப்பாக மழை இருக்கும். வங்கக்கடலில் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும். அப்போ என்ன ஆகும்னா காற்றோட ஈர்ப்பு இருக்கும். கேரளாவிலேருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் கூடுதலாக தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கும், அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அணைகள், நீர்பிடி பகுதிகளில் பொழிந்த மழை அப்படியே ஆங்காங்கே ஒரு வெப்பசலன இடிமழை பொழிவோட ஆங்காங்கே கருத்து தூறலை கொடுக்கும். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் நல்லாவே தீவிரம் இருக்கும். 26ஆம் தேதி கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாகவே தெரியுது. ஏன் 26ஆம் தேதி கூடுதலாக தெரியுதுன்னா அது கரை கடக்கும். அந்த நிகழ்வு கரை கடக்கும் பொழுது ஓடக்கூடிய காற்றில் டக்குன்னு ஒரு வேக மாறுபாடு ஏற்படும். இதனால டெல்டாக்குள்ள டக்குன்னு திரும்பும். அப்போ டெல்டாவிற்கு 26ஆம் தேதி மழை இருக்கு. அப்போ என்றைக்கு உங்களுக்கு அறுவடைக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 24, 25 உகந்த நாளாக இருக்கு. இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே மாலை இரவு மழை தான். அரை மணி நேரம், 1 மணி நேரம் தூறல் நனைக்கும் மழை முதல் மிதமான மழை இருக்கும், ஒதுக்குதலும் இருக்கும். ஆனால் 24, 25 கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்குதல் இருக்கும். மழை எல்லா நாளுமே இருக்கு, இல்லாத நாள் இல்லை, எல்லா நாளுமே இருக்கு. குழப்பமான வானிலை தான் ஒட்டுமொத்தமாகவே. 26ஆம் தேதி மழை இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நேற்றைய அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறேன். அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஆழ்ந்த மண்டலமோ அல்லது புயலாகவோ மாறி கரை கடக்கும் பொழுது காற்றில் ஓடக்கூடிய காற்றில் திடீரென்று செயலிழக்கும் பொழுது சற்று தேக்கம் ஏற்படும். அதனால 26ஆம் தேதி மழை இருக்கும். டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே தமிழ்நாட்டில் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அவலாஞ்சி, அதாவது நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மற்றும் வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகள், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, இதெல்லாமே 25, 26 நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 27ஆம் தேதியும் மழை இருக்குங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது தெற்கு காற்று நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. 27ஆம் தேதியும் மழை இருக்கும். இப்போ சுருக்கமாக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா 27க்கு பிறகு நிகழ்வு உள்ளே போனாலும் அப்போ என்ன ஆகும்னா தெற்கு காற்று நுழையும். அப்போ மேகமூட்டங்கள்லாம் உருவாகும். குழப்பம், தூறல் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். சுத்தமாக ட்ரை, சுத்தமாக உங்களுக்கு வெயில் மட்டுமே இருக்கும். அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நாளே இல்லை. என்றைக்கெல்லாம் இடைவெளி கிடைக்கிறதோ அன்றைக்கு அறுவடை செய்யணும். அப்போ வைக்கோல் அழுவதற்கு 2 நாள். என்றைக்குன்னா மதிய அறிக்கையை கேட்டால் தான் சரியாக தெரியும். காலை அறிக்கையில் கேட்டிங்கன்னா அன்றைக்கு மழை பொழிவோட பரப்பு மாறும். ஆனால் மதியம் நாம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது என்பது கடினம். ஆனால் மாலை அறிக்கையில் நம்ம துல்லியமாக அதை சொல்லலாம். அதுக்குள்ளே நீங்கள் இரவாகிவிடும் முன்பு அறுவடை பணியை செய்ய முடியாது. ஆனால் காலையில் மழை இருக்காது, மீண்டும் அன்றைக்கு இரவு தான் மழை இருக்கும். ஆனால் பகலில் நீங்கள் அறுவடை செய்யலாம். அறுவடை செஞ்சு அன்றைக்கு மாலைக்குள்ளே நெல் உள்ளிட்ட தானியங்களை சேமிச்சிருவீங்க. ஆனால் வைக்கோல் போன்றவற்றை சேமிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் அடுத்த நாள் இடைவெளி கொடுத்தால் அதை சேமிக்கலாம். ஆனால் இன்றைக்கு மழை இருக்குது, நாளைக்கு மழை இருக்குது. 24, 25 மழைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அதுலேயும் தூறல் இருக்கும்.
ஆனால் 26க்கு பிறகு 4ஆம் தேதி வரைக்கும் பெரிதாக இருக்காது மழை, மிரட்டும் மழை, தூறல், ஆங்காங்கே மழை, நனைக்கும் மழை, இப்படித்தான் இருக்கும். ஆகவே உங்களுக்கு 26லிருந்து 4ஆம் தேதி வரை உங்களுடைய அறுவடையை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை அப்போ தீவிரம் இல்லாமல் இருக்கும். நிகழ்வு எங்கே போயிடும்? நிகழ்வு பாகிஸ்தான் எல்லை ஓரத்து போயிடும். உங்கள் அறுவடையை கொஞ்சம் நிம்மதியாக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 26லிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். அதுலேயும் குழப்பமெல்லாம் இருக்கும், சுத்தமாக இல்லை என்று சொல்ல முடியாது. 24க்கு பிறகு செய்யலாம். 26க்கு பிறகு 26 மழை உண்டுங்க, அது மேலே கவனித்து வச்சுங்க. 26 மழை உண்டு. 24, 25 இருக்காது, அதில் கூட லேசாக தூறல் இருக்கலாம். 27லிருந்து 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதில் பெரிய அளவிலே மழை இருக்காது, தூறல் இருக்கும், குழப்பம் இருக்கும், அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் அறுவடை செய்யணும்னா 27லிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் உள்ள பண்ணுங்க. 27லிருந்து 3ஆம் தேதினா ஒரு 6 நாள் இடைவெளி கிடைக்கும், அதில் நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அறுவடை பண்ணணும், தலையில் விழுந்துருச்சு அப்படி இப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் இரவிலே மழை இருக்கும், ஒதுக்குதலும் இருக்கும். 26ஆம் தேதி கண்டிப்பாக மழை இருக்கும். அன்றைக்கு நிகழ்வு கரை கடக்கும் நாள். அப்போ காற்றில் ஒரு தொய்வு ஏற்படும், காற்று உள்ளே நுழையும். அப்பொழுது என்ன ஆகும்னா மழை மேகங்கள் உள்ளே ஏற்படும், டெல்டாவிற்கும் ஏற்படும். ஆகவே இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். அதேபோல் கண்டிப்பாக 25ஆம் தேதி கூட இல்லாமல் இருக்கலாம். 26 உண்டு, 26 கண்டிப்பாக இருக்குது. 27லேருந்து நீங்கள் அறுவடை பண்ணுங்க. அப்படி தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியுது. என் மனம் உறுதியிட்டு உங்களுடைய அறுவடைக்கு திருப்தியான ஒரு நாளை, ஒரு பிரகாசமான நாளை சொல்வதற்கான வாய்ப்பு தெரியவில்லை. ஆனால் தெரியவில்லை, வானிலையும் அப்படித்தான் இருக்குது. அதனால மழை ஒதுக்கி தான் பெய்யும். ஆகவே அறுவடை செய்திருக்கலாமே, ஒதுக்கி இருக்கக்கூடிய நாட்கள் நாம் அறுவடை செய்திருக்கலாமே, விட்டுவிட்டோமே என்று நினைக்கலாம். ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 27லிருந்து 3ஆம் தேதி வரை நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும். ஆனால் அதுலேயும் குழப்பம் இருக்கும், தூறல் இருக்கும், அப்படி தான் சொல்லலாமே தவிர பெரிய மழை இல்லை என்று சொல்லலாம் அதில். ஆனால் அதுக்கு முன் 26 வரைக்கும் மழை இருக்குது. தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள். வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். பகலில் மழை இருக்காது, மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை, மேற்கு மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் இன்றைக்கு மழை. உள்ளே மாலை, இரவு, கடலோரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு நாள் தான் காற்று பகுதிக்கு, அதற்கப்புறம் காற்று பகுதிக்கு மழைன்னா தென்மேற்கு பருவமழை சாரலாக வரக்கூடிய மழை தான். 25, 24ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரலாக முக்கோணம் வரைக்கும் வரும். பொள்ளாச்சி மேற்கெல்லாம் வரும். அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரியும், தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்தா இங்கெல்லாம் பெய்யும். நீலகிரி, வால்பாறை, முக்கோணம் வரைக்கும் சாரல், கன்னியாகுமரி, குற்றால அருவி, இங்கெல்லாம் மழை இருக்கும். இந்த மாத இறுதி 24, 25, 26, 27 தேதிகளில் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். 27ஆம் தேதியெல்லாம் அந்த நிகழ்வு மும்பை போய் குஜராத் போய் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு ராஜஸ்தான் போயிடும் என்பதை தெரியப்படுத்த வரும்போது அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் 2 நிகழ்விற்கு அடுத்தடுத்தது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.